வெல்கம் டு மைதிலிஸ் கிச்சன். இன்றைக்கி வெள்ளை சீடை உப்பு சீடை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வெள்ளை சீடை உப்பு சீடை பண்ணுறேன். அதுக்கான பொருள்லாம் வச்சுருக்கேன், பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு அரிசி மாவு அரிசியை நல்லா பச்சரிசியை நல்லா களைஞ்சி ஒரு கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு நைஸாக பட்டு மாரி திரிச்சு வச்சுருக்கேன் மிஷினில் கொடுத்து. இது 2 கப்பு உப்பு சீடைக்கு 2 கப்பு அரிசி மாவு வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு, உப்பு, வெண்ணெய் வச்சுருக்கேன். ஏலக்காவும் சுக்கும் அரைச்சி வச்சுருக்கேன். 1 கப்பு வெல்லம், 2 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு வெல்லம், தேங்காய், பெருங்காய தண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த உளுந்தை நல்லா வெறும் பச்சட்டியில் வறுத்து வச்சுட்டுருக்கேன். உளுந்தை இப்போ பொடி பண்ணுறேன் பாருங்கள். இதில் போட்டிருக்கேன், நல்லா ஆறிடுத்து. இதை பொடி பண்ணி நல்லா இந்த மாதிரி அரைச்சின்ட்டேன். இதோ இப்போ பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். உப்பு பற்ற வச்சு இல்பச்சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு ஏறட்டும். வெள்ளை சீடைக்கு வறுத்துக்கிறேன். இதுக்கு நல்லா செவக்கவே நம்ம வறுத்துக்கணும். எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். வெடிக்கும்ல, நீங்கள் பயப்படாதீங்க. சூப்பராக ஒரு நல்லா பக்குவமாக பண்ணிங்கன்னா வெடிக்கவே வெடிக்காது. இதுக்கு நல்லா செவக்கவே வறுக்கணும். வறுத்துட்டேன், இப்போ கொட்ட போகிறேன் எடுத்து. வறுத்து வச்சுருக்கோம். பாகு வைக்கிறது பார்க்கலாம். இப்போ 2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு வெல்லம். இப்போ தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றுறேன். அரை டம்ளரே போதும். பாகை வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாகை நல்லா கரைச்சின்னு இருக்கேன். வெள்ளம் நல்லா கரையிட்டோம். கரைஞ்சி நல்லா லேசாக கொதிச்சா போதும். ரொம்பலாம் இது பாகு பதமெல்லாம் வேண்டாம். இருக்குது வடிகட்டிட்டு பார்க்கலாம். வெள்ளை சீடைக்கு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இது உளுந்து மாவு பவுட்ரு பண்ணி வச்சேன்ல, நம்ம பவுட்ரு பண்ணோம்ல, அந்த உளுந்து மாவு 2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கு மேலே வேண்டாம். எள்ளில் கடலெல்லாம் இருக்கும், நம்ம சுத்தம் பண்ணிட்டேன்னா. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் எள்ளு, சுக்கும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது இது வெண்ணெய் 1 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ நல்லா காஞ்சிடுத்து. கொஞ்சமாக பார்த்துட்டு தான் நம்ம ஊற்றணும். நிறையாலாம் ஊற்றக்கூடாது, ஏன்னா அது அளந்து போயிடும் சீடை. அதனால் நம்ம பார்த்துட்டு தான் ஊற்றணும். வடிகட்டி தான் ஊற்றிக்கணும். மண்ணு கல்லெல்லாம் இருக்கும்னா இதை கலக்கும்போது பார்த்து இது மட்டும் பக்குவமாக பண்ணிட்டா போதும். எண்ணெயில் அளக்காமல் நல்லா வெடிக்காமல் நல்லா இருக்கும். கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது, நான் ஊற்றிக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் சூடு ஆறுற வரைக்கும் நம்ம நல்லா மூடி வச்சுருவோம். அப்புறம் அதுக்குள்ளே உப்பு சீடை பண்ணிட்டு வந்துடுவோம். ஊற்றிட்டு கொஞ்சம் வேணும். எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். எனக்கு சரியாக இருக்கும். கலந்து தானே நம்ம வச்சோம், அதனால் நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இப்போ கலந்து மூடிடலாம். இனிமேல் இதுக்கு எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு சரி எண்ணெயில் அளந்து போகிறதுன்னா பயப்படாதீங்க. துளியோண்டு அரிசி மாவோ கோதுமை மாவோ ஏதாவது 1 ஸ்பூன் போட்டு பிசைஞ்சிட்டு மறுபடியும் உருட்டி போடுங்க. ரொம்ப நல்லா வரும், பயப்படவே வேண்டாம். இது நல்லா வந்துருச்சு. அப்படியே மூடி வைக்கலாம். பாருங்க, நல்லா வந்துருச்சு, பக்குவமாக வந்துருச்சு. அவ்வளோதான், மூடி வச்சிடுறேன் கொஞ்சம் நேரம். லேசாக கோலம் போடுற கோலம் போடுற பதத்துக்கு வந்தால் போகிறோம். கோலம் போடுற பதம் நம்ம லேசாக வறுத்தா, ரொம்ப வறுக்க வேண்டாம். இப்போ வறுத்துன்ட்டேன். நல்லா செவக்கல்ல லேசாக வறுத்துட்டா போகிறோம். ஆஃப் பண்ணுறேன் அடுப்பை. இப்போ நம்ம உப்பு சீடை பண்ணலாம். இதுக்கும் அதே 2 ஸ்பூன் தான் போட்டுக்கணும். உளுந்த மாவுலாம் கூட வேண்டாம், போதும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதே எள்ளு பாருங்கள், கரெக்டாக நான் 1 ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். தேங்காய் இது எல்லாமே 2 ஸ்பூன் தான் இருக்குது. எல்லாத்தையும் போட்டுன்ட்டேன். பெருங்காய தண்ணி ஊற்றுறேன், வாசனையாக இருக்கும். அதுக்காக கரைச்சிட்டு தண்ணி ஊற்றுறேன், பெருங்காய தண்ணி. எண்ணெய் போட்டுட்டா தான் நல்லா இருக்கும். எண்ணெய் இப்போ பிசைகிறேன் பாருங்கள். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். முதல்ல இந்த வெண்ணெயோடு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து பிசறிட்டு அப்புறம் தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். தண்ணி தெளிக்கலாம். நம்ம
தண்ணி தெளித்து பார்த்துட்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சி மூடி வச்சிடலாம். ரொம்ப நல்லா வரும் சீடை, நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுன்ட்டேன். இப்போ உருட்டுறதை பார்க்கலாம் வாங்க. நல்லா பிசைஞ்சுன்ட்டேன், உருட்டுறதை பார்க்கலாம் நம்ம. இப்போ இதை பாருங்கள், இந்த அளவு மாவு எடுத்துக்கோங்க. இப்படி வச்சு இப்படி உருட்டிக்குங்க கையில். இதை பாருங்கள், இப்படி வருதா, இதை எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிட்டு நான் பார்க்குறேன் உங்களை. வெள்ளை சீடை உருட்டின்ட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி உருட்டிக்கணும். இப்போ எண்ணெய் வச்சு பொரிக்கலாம். அதுக்குள்ளே உப்பை உருட்டி வச்சுட்டு வந்துடுறோம். உப்பு சீடை, நெய், வெண்ணெய் எது வேணாலும் இப்படி தடவிக்கலாம். தடவின்ட்டு இப்போ எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சின்னதாக போகிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி தான். இது பாருங்கள், கை பாருங்கள். இந்த மாதிரி தான் உருட்டணும். நான் எல்லாத்தையும் உருட்டி காமிக்கிறேன் உருட்டிட்டு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம சீடை போடலாம். வெள்ளை சீடை போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம ஒன்று ஒன்றாவே போட்டுக்கலாம், ரொம்பலாம் போடக்கூடாது. நான் தண்ணி ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். அது எங்கள் அம்மா காலத்துலேருந்து பாட்டி காலத்துலேருந்து வைப்பா. அது எதுக்கு வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் தண்ணி வைப்பா, நான் வச்சுருக்கேன். நம்மளுக்கு பயம் இல்லாமல் நல்லபடியாக பொரிச்சிட்டு வருவோம். அதுக்காக தண்ணி வைக்கிறது ஒரு ஐதீகம். அது நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு அடுப்பை சின்னதாக வச்சுட்டு சீடை போடணும். வெள்ளை சீடைக்கு லேசாக பரட்டி விட்டால் போகிறது, உடஞ்சிரும். நம்ம பார்த்து பக்குவமாக லேசாக வேகட்டும். வெந்தோடனே காமிக்கிறேன். இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் முடிஞ்சது, முக்கால்வாசி. இன்னொரு 5 நிமிஷம் ஆனதுன்னா சீடையை எடுத்துடலாம். இதை எடுக்கிறேன் இப்போது. பாருங்கள், வெந்துருச்சு. போரும், அந்த அளவு போரும். இப்போ உப்பு சீடை போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். நம்ம எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி, இழுப்பச்சட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக வச்சுட்டோன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், போதும். இது பெருசாகவே நீங்கள் வச்சுக்கலாம். நான் பொரிச்சிட்டு காமிக்கிறேன். இதை நம்ம நன்னாவே கலரலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இது நன்னா கலரி விட்டு திருப்பி விட்டு நன்னா வேக வச்சா சீடை நன்னா இருக்கும். பயப்படவே வேணாம், வெடிக்கவே வெடிக்காது. மாவை சலிச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, நல்லாயிருக்கும். உப்பு சீடை நன்னா இதுவாக எடுத்து நான் நன்னா இப்படி வந்துருக்கு பாருங்கள். சீடை ரெடி பாருங்கள். சலக்குன்னு சத்தம் கேட்கும், அதுதான் அதுக்கு பதம். அந்த பாருங்கள், அதுதான் நான் எடுத்துட்டேன். உப்பு சீடை வெள்ளை சீடை ரெடி.